கேமர்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்குவாட் கேமிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆன்வல் அடிச்சு ஹால் வச்சுருங்க. ஓகே கேஸ், இன்றைக்கி நம்ம மேட்ரி மிஸ்ட்ரி அந்த கேம் பிளே தான். ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ போடலையே, அது கொஞ்சம் டைம் ஆகிட்டு. ஓகே, இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொண்ணு தான் மட்ருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷெரீஃப் இருந்தால் இந்த மேட்ச் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம மேட்ச் போட்டு ரைவல்ஸ் போயிடலாம். ஓகே கேஸ், என்ன ரைவல்ஸ் பார்ட் டூ இங்கேயே வர மாட்டேங்கே, அதுவும் இன்றைக்கே வந்துடும் கேஸ். ஓகே கேஸ், இப்போ நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, ரைவல்ஸ் மேட்ரி மிஸ்ட்ரி ஒரே ரெக்கார்டிங்கில் போட்டுடலாம். ஓகே கேஸ், ஓகே இப்போ நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, யார் ஷெரீஃபு? இங்கே ஷெரீஃபையே காணும். ஓகே கேஸ், ஷெரீஃப் யாருன்னு? ஓகே, ஷெரீஃப் அடித்ததுனால வின் ஆகிட்டாங்க, ஷெரீஃப் தான். ஓகே கேஸ், இப்போ வாங்க நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ரவுண்டு. ஓகே கேஸ், நம்ம ப்ளே பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் மேப் ஓட் பண்ணிட்டு டேரெக்டாக நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஏரியா காட்டுறேன். ஓகே கேஸ், அந்த சீக்ரெட் ஏரியா என்னன்னு ஓட் பண்ணிட்டு வாங்க. ஃபேக்ட்ரி மேப் கொடுங்க எல்லோரும், ஃபேக்ட்ரி. ஓகே கேஸ், ஃபேக்ட்ரி மேப் கொடுங்க எல்லோரும். ஃபேக்ட்ரி தான் கன்ஃபார்மாக வரும். சீக்ரெட் ஏரியா உங்களை காமிக்கேன். ஓகே கேஸ், அந்த சீக்ரெட் ஏரியா எதுனா, அந்த சீக்ரெட் ஏரியா எங்கே தான் 3, 2, 1 சர்ப்ரைஸ். இந்த ஸ்கின் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால வராது கேஸ். கை உள்ளே போனதை பார்த்தீங்களா, அதுதான் சீக்ரெட் ஏரியா. பார்த்துக்கோங்க, நீங்களும் உங்கள் ஸ்கின் சின்னதாக இருந்தால் இதுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு என்ன வருது? இன்னசென்ட் மட்ரி ஷெரீஃப் வரணுமா, நல்லாயிருக்கும்னு நினச்சேன். இன்னசென்ட் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம இதை வச்சுட்டு வெளியே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஹைட் ஆகலாம். ஹைட் ஆனால் தான் ஈஸியாக தப்பிக்க முடியும் கைஸ். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மேலே ஏறி அந்த ரூமுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும். இன்னும் ஸ்கின்னு மாட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். போயாச்சு. இங்கே வந்து இப்படி ஒரு சுற்றி போட்டு இங்கே யாரோ இருக்காங்களா? ஓகே கைஸ், வந்துடலாம் சைலண்ட்டாக. மட்ரிகளில் சிக்காமல் போனாலே நம்ம ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த சீக்ரெட் ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கலாம். நான் சீக்ரெட் ஏரியாவும் காமிக்கேன். ஓகே, அந்த சீக்ரெட் ஏரியா எதுனா, இங்கே வாங்க பின்னாடியே. இந்த சீக்ரெட் ஏரியா தான், இதுதான் சீக்ரெட் ஏரியா. இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் மட்ரு வந்து அசால்ட்டாக உள்ள வந்து அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். தெரிஞ்ச மட்ருன்னா ஈஸியாக அடிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் தெரியாத மட்ருக்கிட்டலாம் ஒழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க தேடி நீங்கள் வின் ஆக முடியும். ஓகே கைஸ், ஓகே, இந்த சீக்ரெட் ஏரியாவில் நம்ம ஐடியா இருப்போம். மட்ரு வர மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணலாம். யார் மட்ரு கீழே? இந்த பொண்ணா மட்ரு இல்லை, இந்த பொண்ணு மேலே எது வருது? இல்லை இந்த அடிச்சிருமா? மட்ரு மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. மட்ரா இருக்குமோ? மட்ரு நோ, மட்ரு கேஸ் எஸ்கேப். நோ, மட்ரு கிட்ட தோத்துட்டோம் கேஸ். ஓகே, ஃபைனலில் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். ஏய், இந்த பொண்ணு மட்ருன்னு தெரிஞ்சிருக்கு. ஏமா கண் அடிச்சு சுடுமா? நீ தான் ஷெரீஃபு. அந்த பொண்ணு ஷெரீஃபு இருக்கும் தோணுது. நம்ம ஷெரீஃபு சுடுமா? கன் எடுக்க மாட்டேங்குது. இந்த கன் எடுத்து சுடுமா? இது சுட அடி வாங்கிட்டுக்கிறது. என்ன சுடவே மாட்டேங்குது. ஓகே கேஸ், இவங்க சுட மாட்டானுங்க தெரியுது. அதனால் நம்ம இந்த கேமை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கேம் பிடிக்கிட்டேன். இப்போ அடிப்பாக பாருங்களேன். சரிங்க, இப்போ அடுத்து சரி. போன தடவை மாட்டேன் அந்த பொண்ணு இது இல்லை. போனதான் ஷெரீஃபா அந்த மாதிரி இருந்துச்சு. தெரியல. சுடுறா, இன்னும் சுட மாட்டேங்காங்க. மற்ற எங்கிட்ட இதெல்லாம் ஸ்டைலாக பண்ணுவாங்க. ஸ்டைலு கேட்குது. ஸ்டைலு பார்த்தீங்களா, நல்லா தரமான கத்தியெல்லாம் வச்சுருக்கீங்க. காயின்ஸ்லாம் ஓவராக கலெக்டிங் பண்ணுதுங்கிறதுனால ரொம்ப ப்ரோ ட்ரிக்ஸுங்கிறத நினப்பு தான். ஆமாங்க, இப்போ பாருங்க, கத்தி வச்சுக்கிட்டு. இந்த கத்தி எங்கேயோ பிளாக் ஃப்ரூட்ஸில் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம், பிளாக் ஃப்ரூட்ஸில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓ
ஓகே கேஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஹைப் ஆகும் கைஸ். ஓகே சரி, போன ஜெயிச்சுட்டு இது தோத்துட்டு. ஓ கில்லர் தான் ஜெயிச்சிருக்கு, மேட்ரு கில்லர் இல்லை மேட்ரு. ஓகே இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேம் பிளே ரைவல். ஓகே லீவ் எம்கே வெளியே வந்துட்டு. ஓகே கேஸ், இதான் ரோப்ளாக்ஸ். அப்போ மட்ரு மிஸ்டரி நம்ம போனோம். இப்போ மட்ரு மிஸ்டரியில் ரைவல்ஸ் கேம் பிளே, ரைவல்ஸ்குள்ளே வந்தாச்சு. ரைவல்ஸ் கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே வந்துட்டு ரைவல்ஸ். ஓகே கேஸ், ரைவல்ஸ்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே கம்மி பண்ணியாச்சு. இன்னைக்கான புஷ் வந்திருக்கு. ஓகே ஹை லெவல் கிட்ட நம்மளால் போக முடியாது, அதனால் லோ லெவல் பிளேயர்ஸ் கிட்ட தான் நம்மளால் விளையாட முடியும் அப்படின்னு தோணுது எனக்கு. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது. ஒரு மேட்ச் போட்டு நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். என்ன சர்வரில் லோ லெவலில் எதுவுமே இல்லை, எவனுமே மேட்ச் விட மாட்டேங்காங்க. இந்த பிசிபி லெவல் 2 பிளேயர் இருக்கான், நல்லாயிருக்கும். இது யாரியா இத்தனை லெவலும் இத்தனை லெவல் பேர் கூடலாம் வாங்க முடியாது. எதாவது வாங்கயா வர மாட்டேங்க. அந்த பக்கம் போயிடலாம். எஸ் எஸ் வாங்கிட்டு போய்க்கானா. டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ப்ளீஸ். நம்ம இதில் போய் நிற்கலாம். 1v1 ரொம்ப டைம் ஆகுது. சர்வர் ஆஃப் பண்ணிடலாமான்னு இருக்கு. ஓகே இதுலேயும் வந்து என்னாச்சு, இதே வாங்கடா வரவே மாட்டேங்க. கண்ட்ரி ப்ரூஃப்ஸ். ஓகே இப்போ நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். எதுக்கு இப்போ நீ இந்த டைலாக் எடுத்தேன் சும்மா ரொம்ப ஓவராக தான் பண்ணியிருக்கேன். ஓவர். ஓகே கேஸ், இப்போ நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே இப்போ தான் நம்ம ஒரிஜினல் ரைவல்ஸ்குள்ளேயே வாரோம். ஏன்னா இப்போ நான் வைலண்ட்டாக இருக்க போகிறேன். டஃப்பான பிளேயர் கூட போக போகிறாங்க தெரில. ஓகே கேஸ் நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் சீக்கிரமா. ஓகே இந்த பிளேயர் லெவல் கம்மி தான் ஓரளவுக்கு. நம்ம கன்ஃபார்ம் வச்சுடலாம். அரீனா ஓகே கொடுத்தாச்சு. இவன் மேமே செலக்ட் பண்ண மாட்டான். ஓகே ஜெயிச்சிடலாம். உள்ளே போயாச்சு. ஓகே கண்ணெடுத்து ஷாட்கன் இதை எடுத்தாச்சு. ஓகே ஷாட்கன் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எங்கே இருக்கான் அவன்? ஏய் எங்கடா இருக்கேன்? அதை வரான். ஒரு புல்லட்டு லான்ச் பண்ணிட்டோம் மேலே. ஒரு டேமேஜ் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. இதா ராக்கெட் லான்ச்சர் முடியறா முடிக்கிறது ஈஸி. அதான் முடிஞ்சுன்னு பார்த்தா ஷட் அடிச்சிட்டேன். ஓகே இந்த மேட்ச்சில் கன்ஃபார்ம் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஃபோன் பிளேயர் தான் நான் ஜெயிச்சிடலாம். கம்ப்யூட்டர் பிளேயர்கிட்ட தான் ஜெயிக்குது கஷ்டம். ஃபோன் பிளேயர்கிட்டலாம் ஜெயிக்குது ஈஸி 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 வெரி வெரி ஈஸி சூப்பர் ஈஸி வெரி ஈஸி. கன்ஃபார்ம் அதில் ஜெயிச்சிடலாம். எஸ் ஜெயிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம ஜெயிக்க போகிறோம். ஓகே இப்போ நான் மேட்ச் சூடு பிடிக்க யாருக்கிட்டே இருக்கும் மேட்ச். ஓகே ஸ்லேடிங்கை போட்டு எங்கே இருக்கான் தலைவர் ஜம்ப் பண்ணுறாரு. ஜம்ப்பு சரி இப்படி அடித்தான். ஆனால் நவுண்டனுக்கு நான் ஏதோ பக் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே கேஸ் இந்த மேட்ச்சில் நம்ம ஜிக்க பார்க்கலாம். ஓகே இங்கேருந்தா ராக்கெட் லான்ச்சர் போட பார்த்தா அப்படியே 2 நிமிஷம் பார்த்தீங்களா? இதுதான் ப்ரோ ட்ரிக்ஸ். இதா ஏய் எங்கே இருக்கான் சாலா? ஏய் சாலா வாடா. இதை வந்துட்டான். இன்னும் ஒரு போட்டு டேய் இங்கே வந்து அடி வாங்கடா. எப்படி போகிறாமீங்க? அதான் டேய் இங்கே வாடா ஃபைட்டிங்கு. நாளை யாரும் அடிச்சிடலாமா? நான் இளைஞர் போட்டுருவான். ஷிட் தோத்துட்டோம். ஓகே இப்போ அவனை அடிக்கலான்னு நினைக்கிறேன்.
ஓகேடா வாடா வாடா, எங்கே அவன் ஆளை காணும்? என்ன ஆஃப்லைன் போயிட்டுப்பா? இல்லை என்னடா ஆஃப்லைன் போயிட்டியா? இல்லை நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். இல்லை எங்கேயாவது மறந்துருக்கானா என்ன சொல்லுவான்? ஆஃப்லைன் போயிட்டான். ஓகே கேஸ், அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சது. ஓகே கேஸ், இது வெறும் ரைவல்ஸ் ட்ரெய்லர் வீடியோவாக வச்சுக்கோங்க. பார்ட் 2 வந்துடும். ஓகே கேஸ், முடிச்சுக்கலாம். பாய் பாய் கேஸ், இன்னும் நல்ல சந்திப்போம். பாய். அது வந்து உங்க வீடியோ